الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال يا ويلتى أعجزت أن نكون مثل هذا الغراب صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 5வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் நாம் நோற்ற நோன்பையும் ஓதிய குர்ஆனையும் மேலும் நாம் செய்த வணக்கங்களையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. மீதமுண்டான நாட்களிலும் இதுபோன்று நின்று வணங்கவும் ஓதவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்கான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் முழுமையாக தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சூரத்துல் மாயிதா தொழுகையில் ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அல்லாஹு தாலா அந்த சூரத்துல் மாயிதாவிலே ஒரு சிறிய சரித்திரத்தின் மூலமாக மனிதனின் உள்ளத்திலுள்ள நோய் எவ்வளவு கொடியது, அந்த நோயிலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். யாரிடத்தில் அந்த நோய் இருக்குமோ வாழ்க்கையில் நிம்மதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, கடுமையான பாவத்திலும் அவர்கள் ஈடுபட்டு விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நோய் அவரிடத்தில் நீடித்து இருக்குமானால் உடலிலிருந்து அவர் ரூஹ் பிரிகிற போது ஈமான் இல்லாத ஒரு நிலையில் அவர் மரணிப்பார் என்றும் சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு கொடிய நோய். அந்த நோய் என்ன நோய்? பொறாமை என்னும் நோய். பொறாமை என்றால் என்ன? ஒருவருக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது, தொழில் ரீதியாக அவர் சிறப்பாக இருக்கிறார், ஒரு பதவி பெற்றிருக்கிறார், மக்களுக்கு மத்தியில் சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு கண்ணியத்தோடு ஒரு அந்தஸ்தோடு அவர் மதிக்கப்படுகிறார். இப்படி உள்ள ஒருவரை பார்த்து அவரிடத்தில் உள்ளது நம்மிடம் வர வேண்டும், அவரிடத்தில் உள்ளது நம்மிடம் வர வேண்டும், அவரிடத்தில் அது இருக்கக்கூடாது. அல்லது நமக்கு கிடைக்குதோ இல்லையோ அவருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் பொறாமை. இந்த பொறாமை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அதற்கு பிறகு நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இன்று சமூகத்தில் பொறாமை என்பது பரவலாக எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய 10 பேர்களில் ஒருவர் அங்கே உள்ள அந்த முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமாக நல்லா இருக்கிறாருன்னு சொன்னால் கீழே இருக்கிற 9 பேரும் பொறாமைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் நல்ல வேலை செய்தால் அவருக்கு இடையூறு செய்து நீ செய்தால் இப்போ எல்லாரும் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, நீ செய்யக்கூடாது. பொறாமை வந்துட்டால் அவரை எப்படியாவது அவருடைய நிலையிலிருந்து கீழே தள்ளுவதற்குண்டான முயற்சியில் அவன் ஈடுபட ஆரம்பிச்சிருவான். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? என்ன முகம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிம்பாங்க முதல்ல. இல்லையா, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லைங்க, நேற்று மாதிரி நீங்கள் இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நவுண்டுருவார். அப்போ அதிலிருந்தே அவருக்கு வசுவாசம் ஆரம்பமாயிடும். கண்ணாடியில் போய் நின்று பார்ப்பார், ஆமாம் அவன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் சாயந்தரமான உடனே இயற்கையிலேயே உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிம்பார். வேலையை விட்டு தூரம் ஆகிடுவார்.
இப்படி பொறாமை உள்ளவர்கள் இது போன்று ஒரு தந்திரத்தை கையாண்டு அவர்களை டேமேஜ் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு பதவி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கீழே உள்ளவர்கள் என்ன செய்யறதுன்னா அந்த பதவியிலிருந்து அவனை இறக்கிறதுக்கு உண்டான வேலைகளை ஃபுல்லாக செய்கிறது. எவ்வளோ பேர்கள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வர்றாங்க, மருத்துவமனையிலேருந்து வர்றாங்க, மற்ற ஆஃபீஸிலேருந்து வர்றாங்க. பதவியே வேண்டாம், நான் இருக்கிற மாதிரியே நான் வேலை செய்யணும். அந்த அளவிற்கு இந்த பொறாமை என்பது மிக கொடியது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். வானத்திலும் பூமியிலும் முதலில் நடந்த மிகப்பெரிய பாவம் இந்த பொறாமை தான். வானத்திலும் வானலோகத்திலும் பூமியிலும் முதல் பாவம் எது நடந்ததுன்னா இந்த பொறாமை தான். வானத்தில் என்ன நடந்துச்சு? ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குமார்களை எல்லாம் கூப்பிட்டான், இவருக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொன்னான். எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள், இப்லீஸை தவிர. எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தாங்க, இப்லீஸை தவிர. இப்லீஸ் ஏன் சுஜூது செய்யலை? அவன் ஒரு தன் அறிவை பயன்படுத்தி ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பினுடைய தன்மை இருக்குத அது உயர்ந்து கொண்டே போகும். ஆதம் இருக்கிறார மண்ணால் படைக்கப்பட்டவர், மண்ணினுடைய தன்மை எவ்வளோ தூரமாக நீங்கள் தூக்கி போட்டாலும் அது கீழே தான் வரும். கீழே உள்ள ஒன்றுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள எப்படி சுஜூது பண்ணுறதுங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்து இயற்கையாகவே இப்லீஸ் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்தான். அவன் மிகப்பெரிய வணக்கசாலி. வானத்தில் சுஜூது செய்யாத இடம் இல்லை. அவனுடைய நெற்றி அவ்வளோ இடத்துல பட்டிருக்கு. அவன் நினைத்த இடத்திற்கு அவன் செல்வான். முஅல்லிமுல் மலக்கூத், மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்திருக்கிறான். இவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ளவன். அல்லாஹ் சொன்னா சுஜூது செய்யன்னா, உன் மனசில் பொறாமை வந்துடுச்சு. ஆகா, இது நாள் வரையிலும் நம்ம தான் இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு ஒரு ஆளை படைச்சிக்கிட்டு சுஜூது செய்யுங்கிறானா, இதுக்கு பிறகு நம்ம நிலைமை என்ன? விட்டுறக்கூடாது, எது ஆரம்பத்திலேயே எதிர்த்துறணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்ததுனால அவன் எவ்வளோ பெரிய கேவலத்திற்கு ஆளானா. சபிக்கப்பட்டு ஆள் துனியாவுக்கு அனுப்பப்பட்டது மட்டுமல்ல, கியாமத்து வரையிலும் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சபிக்கிற மாதிரி அல்லாஹு தாலா அவனை துரத்தி விட்டான். எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவன் எவ்வளவு கீழ்நிலைக்கு வந்தான். எதனால்? இந்த பொறாமையினால தான். இது வானத்தில் முதலில் நடந்தது. பூமியில் நடந்தது என்ன? அதுதான் இன்றைக்கு ஓதப்பட்டது. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாபில் காபில் என்று 2 பிள்ளைங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை எப்படி பிறக்குன்னு சொன்னால், ஒரு பிரசவத்தில் ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், இப்படி தான் பிறக்கும். அப்போ கூட பிறந்தவங்க கூட பிறந்த சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது. அப்போ சட்டம் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? முதல் ஆண் பெண் பிறந்தவங்க முதல்ல உள்ள ஆண், 2வது பிறக்கிறாங்கல்ல அவங்களுடைய அந்த பெண்ணை திருமணம் செய்யணும். முதல்ல உள்ள பெண் இருக்காங்கள 2வது பிறக்கிற ஆணை திருமணம் செய்யணும். இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்போ ஹாபில் கூட பிறந்த பெண்மணி இருக்கிறாங்களே, ரொம்ப அழகா இருந்தாங்க. ஹாபில் கூட பிறந்த பெண்மணி இருக்காங்களே, அவ்வளோ ஒன்றும் அழகு கிடையாது. ஆனால் காபில் கூட பிறந்த பெண்மணி இருக்காங்களே, அவங்க ரொம்ப அழகு. இவன் காபில் யாரை திருமணம் செய்யணும்? அழகில்லாத பெண்ணை திருமணம் செய்யணும். ஹாபில் யாரை திருமணம் செய்யணும்? அழகு உள்ள பெண்ணை திருமணம் செய்யணும். இப்போ தான் காபில் கேட்டான், நான் அழகில்லாத பெண்ணை திருமணம் செய்யணும், நீ அழகுள்ள பெண்ணை திருமணம் செய்வியா? ஒருபோதும் அது நடக்காது. இந்த பொறாமை தான் கோபத்திற்கு ஆளாகி கடைசியில் ஹாபிலை அவன் கொலை செய்தான். ஹாபிலை கொலை செய்தான். ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸுஹு, அவனுடைய நஃப்ஸ் அப்படியே தூண்டி கொண்டே இருந்தது, கொன்று நீ கொண்டுட்டா அந்த பெண்மணியும் சேர்த்து நீ திருமணம் பண்ணிக்கலாம், அவன் இருக்கிறதுனால தானே உனக்கு இடைஞ்சல். அப்படிங்கிற மிகப்பெரிய தப்பை காபில் செய்தார். செய்ததுனால என்னாச்சு? அல்லாஹு தாலா சொல்றான், இந்த மனிதன் சாதாரணமானவன் அல்ல, எனது கலீஃபா என்று சொல்கிறான். படைப்பினங்களிலேயே அழகான படைப்பு, நம்மளை மாதிரி ஒரு அழகான படைப்பு எதுவும் கிடையாது. அறிவாற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். உலகத்தில் நம்மை விட பலமுள்ள எவ்வளவு ஹைவான்கள் இருந்தாலும்
அது எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட இருக்குது. இவ்வளவு கண்ணியம் மரியாதை எல்லாமே இருந்தும் கூட காபிலுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? கொலை செய்த பிறகு அவனை என்ன செய்யணுங்கிறது தெரியல. முதல்ல இயற்கை மரணம் வரல, கொலை தான் செய்தாங்க. கொலை செய்த பிறகு என்ன செய்யணுங்கிறது தெரியல. தன் சகோதரனை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு 1 வருடம் திரிந்தார். அப்போதான் அல்லாஹு தாலா என்ன செய்தான்? வானத்திலிருந்து 2 காகத்தை அனுப்பினான். அந்த காகம் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு ஒன்று செத்து போனது. அப்போ அந்த காகம் என்ன செஞ்சுச்சு? மண்ணை தோண்டி செத்து போன அந்த காகத்தை அடக்கியது. இதை பார்த்த காபில், இந்த காகத்துக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட நமக்கு இல்லாமல் போச்சே, அதை விட நம்ம மோசமாக போய்விட்டோமே. யா வைலத்தா அஜஸ்து அன்னகூன மிஸ்லஹாதல் குராவ், இந்த காகத்தை விட நம்ம மோசமாயிட்டோமே என்று வருத்தப்பட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. இவ்வளோ பெரிய அந்தஸ்து மிக்கவன் காகத்தை விட மோசமானதற்கு காரணம் இந்த கொடிய இந்த பொறாமை என்ற நோய்க்கு அவன் அகப்பட்டதால் அந்த அளவுக்கு அவன் தள்ளப்பட்டான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி நமக்கு என்ன சொல்ல வர்றான்? பொறாமை என்ற குணத்திலிருந்து நீங்கள் முழுமையான பாதுகாப்பை பெற வேண்டும். பொறாமை என்பது உங்களுடைய அமல்களை அழித்து விடும். லேஸ்பட்டதல்ல, நம்ம செய்த எல்லாவற்றையும் அழித்துவிடும். பொறாமை மனதிலே வந்துவிட்டால் புறம் பேச ஆரம்பிப்போம், அடுத்தவர்களை தாழ்வாக நினைப்போம், நம்மை பெரியாளாக நினைப்போம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தண்டனைகளை கொண்டு வரக்கூடிய ஒன்று. அவ்வளவு கொடிய நோய்கள் கொண்டதுதான் இந்த பொறாமை என்பது. அல்லாஹு தாலா இந்த சரித்திரத்தை முழுமையாக சொல்லி நமக்கு சொல்ல வர்றது என்னண்டா, இதிலிருந்து நீங்கள் முழுமையாக பாதுகாப்பு பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சஹாபி வர்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியில் இப்போது ஒரு சொர்க்கவாதி வருகிறார் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. ஒரு அன்சாரி தோழர் வருகிறார், வந்து சபையில் உட்காந்துட்டு போயிட்டார். மறுநாள் அதே மாதிரி சபை நடக்கும் பொழுது உங்களில் ஒரு சொர்க்கவாதி வருகிறார், எல்லாம் பார்த்தாங்க, அவரே தான் திரும்பி வந்தார். 3வது நாளும் சபை நடக்கும் பொழுது அவர் வரும் பொழுது சொர்க்கவாதி வருகிறார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாகவே சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு தன்மை பெருமானார் அவர்கள் ஒரு தோழரை பற்றி சொல்லிவிட்டால் அவரை போன்று நாம் ஆக வேண்டுங்கிற ஆசை அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அப்போ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தாங்கன்னா, அவங்க பின்னாடியே போனாங்க. இவர்கிட்ட என்னத்தான் அப்படி சிறப்பான குணம் இருக்குது? 3 நாள் சொர்க்கவாதின்னு சொல்கிறாங்களே, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னு என்ன செய்கிறாரு? அவர் கூட போகிறார். போய் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் சின்ன பிரச்சனை, ஒரு 3 நாள் நான் விருந்தாளியாக அவங்க கூட தங்கிக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், தாராளமாக தங்கிக்குங்க. தங்கினார். அப்போ ஏதாவது ஒரு சிறப்பான அமல் இருக்கணுமில்ல, ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம மாதிரி சாப்பிட்றாரு, பாங்கு சொன்ன உடனே ஜமாத்தோடு தொழுகிறார், வீட்டுக்கு போகிறாரு, இரவில் படுக்கிறாரு. படுக்கையில் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பும் பொழுது அல்லாஹ் திக்ர் செய்கிறார், அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு திக்ர் செய்கிறார். இதுதான் அவர் பார்த்தது, வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்போ 2வது நாள் ஏதாச்சும் செய்கிறாராம் பார்ப்போம். 2வது நாள் இருந்து பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. அப்போ 2வது நாள் முடிஞ்ச உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார். அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க, என்ன 3 நாள் தங்க போகிறேன்னு சொல்லி வந்தீங்க, இப்போ 2 நாள் தான் நான் இருக்கு, நீங்கள் கிளம்பிட்டீங்களே அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் 3 நாள் பெருமானாருடைய சபைக்கு வரும்பொழுது சொர்க்கவாதின்னு உங்களை பார்த்து சொன்னாங்க. அப்போ உங்களை சொர்க்கவாதின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள்ட்ட என்ன அமல் இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் வந்தேன். நான் என்ன செய்கிறேனோ அதுதான் நீங்கள் செய்கிறீங்க, வேறு ஒன்றும் அதிகப்படியான இந்த அமல்களையும் உங்கள்ட்ட நான் பார்க்கல அப்படின்ட்டு ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் சொல்ல. அப்போ சொன்ன போது தான் அவர் சொன்னாராம், நீங்கள் சொன்னது உண்மைதான், அதிகப்படியான அமல் எதுவும் எங்கிட்ட இல்லை தான், ஆனால் எங்கிட்ட ஒரு குணம் இருக்குது. இது நாள் வரையிலும் யாரை பற்றியும் ஒரு குரோதமான எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் அடுத்தவர்களுக்கு கொடுத்த நியாமத்தை பார்த்து நான் பொறாமப்பட்டது கிடையாது. அல்லாஹ் அடுத்தவர்களுக்கு கொடுத்த நியாமத்தை பார்த்து நான் பொறாமப்பட்டது கிடையாது. இந்த 2ம் என்கிட்ட இருக்குதுன்னாங்க. அப்போ தான் ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்களாம், இதுதானே முடியாத காரியம். அப்போ இது உங்கள்கிட்ட இருக்குன்னா அதுதான் நீங்கள் சொர்க்கத்திற்கு
சரியான தகுதியுடைய ஆள் தான் சொல்லி அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்களாம். அன்பானவர்களே, நம்மை விட அடுத்தவர்கள் சிறப்பாக இருக்கிறார்னு ஒரு பார்த்தம் சொன்னால் சந்தோஷம் அடையணும். அவருக்காக நம்ம துவா செய்தோம்னா அவரை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு நம்ம வந்துடுவோம். அல்லாஹ் லேசான வழியை காட்டியிருக்கான். பொறாமணிப்படாத. உன்னை விட சிறப்பான வீடு இருக்குதா, உன்னை கூப்பிட்டு போறாரு, பார்க்குற அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இந்த வீட்டுடையவர்களையும் இந்த குடும்பத்தார்களையும் சிறப்பாக நீ வாழச் செய் அப்படின்னு துவா செய்ய. அதை விட சிறப்பான வீடை அல்லாஹ் உனக்கு தருவான். அந்த வீட்டை பார்த்த உடனே இவர் எப்படி இதை வாங்கியிருப்பார், எப்படி கட்டியிருப்பார், சாதாரண தொழில் தானே வச்சிருக்கிறாரு, அப்படி இப்படி ஏதாவது பண்ணியிருப்பாரோ, அந்த மாதிரி நீ யோசிச்ச ஒரு காலமும் நீ அந்த வீடு வாங்க மாட்டேன். அதை விட மோசமாக தான் போய்கிட்டு இருப்ப. இன்னைக்கு நம்ம நிலைமையெல்லாம் அப்படி தான். நம்மை விட ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது இயற்கையாகவே சந்தோஷம் வரணும், மகிழ்ச்சி வரணும். ஒரு பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய அந்தஸ்தை அடைகிறதுக்கு என்னங்க காரணம் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாரா, ஒன்றும் இல்லை, யாரெல்லாம் எங்கிட்ட சந்திக்க வர்றவங்கள பார்த்த உடனே நான் ஒரு துவா செய்வேன், யா அல்லாஹ் அடுத்த முறை இவரை நான் பார்க்கும் பொழுது இந்த நிலையை விட சிறப்பாக அவர் இருக்கணும் அப்படின்னு நான் துவா செய்வேன். அல்லாஹ் எனக்கு அது துவா மூலமாகவே எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்தான்னு சொன்னாங்களாம். இதுதான் வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை. நம்ம இந்த மாதிரி நோய்களிலிருந்து பாதுகாத்து சந்தோஷமான நிலையில் அடுத்தவர்களை நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய உள்ள எவ்வளோ கெட்டு இருக்குன்னு சொன்னால், ஒரு நோயாளி நான் இந்த மாதிரி நோயில் இருக்கிறேன்னு சொன்னால் நல்லா மாட்ட வேண்டிய ஆள் தான். அவர் சாப்பாடு கண்ட்ரோல் இல்லை, என்ன சொல்லுவான், சாப்பாடு அவர் கண்ட்ரோல் இல்லைங்க, இப்படி தாங்க சாப்பிடுவார், அதனால தாங்க அவருக்கு அந்த நிலை, இப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு நோயாளி நம்மகிட்ட நோயை சொல்கிறான்னு சொன்னால் லாபஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், இது பெரிய விஷயங்கள் இல்லை, அல்லாஹ் நான் நினச்சிட்டா ரொம்ப லேசாக்கிடுவான் அப்படின்னு துவா செய்யணும், கவலைப்படணும், அவருடைய கவலையை நம்ம பங்கெடுக்கணும். அந்த மாதிரி துவா செய்யும் பொழுது ஒரு மலக்கு பக்கத்தில் நின்று சொல்கிறாங்களா, யா அல்லாஹ் இந்த நோயிலிருந்து இந்த மனிதனை நீ காப்பாற்றிடு அப்படின்னு. வாழும் காலமெல்லாம் அந்த நோயிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு ஷைத்தான் விட மாட்டான். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷங்களை நம்மளுடைய உள்ளங்களில் போட்டு இருக்கிற அமல்களை எல்லாம் அழித்து அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாகி கடைசியில் இருக்கிறதெல்லாம் இழந்து இப்போ அஸ்தௌஃபிருல்லான்னு சொல்கிறதுக்கு இப்போ தான் வருவார். எல்லாம் கையை விட்டு போன பிறகு அஸ்தௌஃபிருல்லான்னு சொல்ல வருவார். ஆக இப்போ சொல்ல வருவது என்னவென்றால், உள்ளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்தவர்களிடம் ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்காண்டி அவர் அதை விட சிறப்பாக இருக்கணும்னு துவா செய்யணும். என்றைக்கும் இயல்பாகவே நம்மை விட தாழ்ந்தவர்களை தான் நம்ம பார்க்கணும். நம்மள்கிட்ட மோட்ரு பைக் இருக்கா, மோட்ரு பைக் இல்லாதவங்கள பார்க்கணும். நம்மள்கிட்ட வீடு கொடுத்துருக்கானா, வீடு இல்லாதவங்கள பார்க்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா, நோய் உள்ளவங்கள பார்க்கணும். இப்படி தனக்கு கீழ் உள்ளவர்களை நம்ம பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற மென்மேலும் அல்லாஹ்வை நெருங்குற பாக்கி நமக்கு கிடைக்கும். நம்ம மோட்ரு வச்சிருக்கிறவங்க காடியை பார்த்துக்கிட்டா அந்த மாதிரி தான் நான் இருக்கணும், இது என்ன இப்படி அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த காபில் மாடுடைய நிலைமை தான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்தை நம்ம மறந்து தவறான விஷயங்களில் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். அது கடைசியில் நம்மள்ட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே பிடுங்கி அந்தஸ்து, பதவி, பட்டம், அழகு எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும். போய் இவரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முதலெல்லாம் இவர் எப்படி இருந்தார் தெரியுமா, இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான். காரணம் இது போன்ற குணங்களின் காரணமாகத்தான். ஆக வல்ல ரஹ்மான் அது போன்ற கெட்ட குணங்களிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்தருள்வானாக. எந்த குணங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹுடைய ரசூலும் பிரியப்படுகிறார்களோ அது போன்ற சிறந்த குணங்களை நிரப்பமாக தந்தருள்வானாக. நம்மை விட அடுத்தவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இயற்கையாகவே அல்லாஹ் நமக்கு தருவானாக. எதை நமக்காக ஆசைப்படுவோமோ பிரியப்படுவோமோ அதையே அடுத்தவர்களுக்கு ஆசைப்படக்கூடிய பிரியப்படக்கூடிய நல்ல குணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. எதை நமக்கு வெறுப்போமோ வேண்டாம் என்று நாம் நினைப்போமோ அதே நிலை அடுத்தவர்களுக்கும் ஏற்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இயற்கையான குணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நம்மளுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எதை நாம் சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா, முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக.
நம்முடைய தொழில்துறைகளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. யாரெல்லாம் நம்மில் உடல்நிலை சரியில்லாமல் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. நம்மோடு வாழ்ந்து நம் குடும்பத்தில் உள்ளவர்கள், நம் நண்பர்கள் யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ, அல்லாஹுவிடம் சென்று விட்டார்களோ, அல்லாஹ் அவர்களின் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தருள்வானாக. இந்த ரமலானை போன்று இன்னும் பல ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வஸல்லி யா ரப்பி அலன் நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்